தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். பிரம்மரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ளலாம். நாம் யாரை எந்த விதத்தில் பார்க்கிறோம்? பத்ரிஜி சொன்னது நோ ஜட்ஜ்மெண்ட் இதுதானே. அப்போ நம்ம யாரையும் கெட்டவர்கள்னு சொல்லக்கூடாது, யாரையும் நல்லவர்களும் சொல்லக்கூடாது. கெட்டவர்கள் என்பது யாரும் இல்லை. ஏனால் அவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அறியாமையினால் தவறு செய்கிறார்கள். அதனால் அவர்கள் கெட்டவர்கள் என்பது இல்லை. அதேபோல் எல்லோருமே நல்லவர்கள் தான். அதனால ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொருத்தர் மாறுபட்டு இருக்கிறார்கள். எல்லோரிடமும் ஒரு இறைத்தன்மையை பார்க்க வேண்டும். இதுதான் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம். ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு உன்னதமான ஒரு ஆன்மா. எல்லோரிடமும் நாம் கற்றுக்கொள்ளதான் இருக்கும். ஏன்னு கேட்டா, ஒரு பொய் சொல்றவர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ, அவங்கள பார்த்து ஐயோ பொய் சொல்றாங்க, நம்ம சொல்லக்கூடாதுன்னு கத்துக்கொள்றோம்ல. அப்போ அவங்களும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள் அல்லவா. அதனால் நாம் யாரையும் கெட்டவர்கள் என்று நாம் விமர்சனம் செய்தல் கூடாது. இவங்க கெட்டவங்க, இவங்க நல்லவங்க அப்படின்னு. ஒவ்வொருவரும் இறை ஸ்வரூபங்கள். அதனால் ஒவ்வொருவரிடத்திலும் ஒரு இறைத்தன்மையை பார்க்க வேண்டும். அவங்க ஏதோ அவங்க சூழ்நிலை, அவங்க அறியாமையினால அப்படி இருக்காங்க, இருந்துட்டு போட்டோம், காலம் அவர்களை மாற்றும் அப்படின்னு சொல்லி நாம் எப்பயுமே நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், இது எல்லாமே நல்ல வார்த்தைகள், இது எல்லாமே எண்ணம், சொல், செயல் எல்லாமே நாம் அப்படி இருந்து விட்டு போக வேண்டும். கண்டிப்பாக நாம் ஒரு மேல்நிலை நோக்கி போக வேண்டும். இது எல்லாமே தேவையில்லாத விஷயம். கிருஷ்ணர் நமக்கு உணர்த்தும் பாடம் என்னன்னா, எல்லோரிடமும் இறைத்தன்மையை பார், யாரும் கெட்டவர்கள் இல்லை அப்படின்றதுதான். அதனால கெட்டவர்கள் என்பது சூழ்நிலைகளால் அவர்கள் தவறு செய்பவர்கள், அவர்களும் மாறுவார்கள் அப்படின்னு நாம் நமக்கு தேவையில்லை இந்த விஷயம். நம்ம நகர்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு. இந்த குணம் நம்ம ஏன்னு கேட்டா, நம்ம உடனே இவங்க பார்த்தவனே ஜட்ஜ் பண்ணிடுவோம். இவங்க சும்மா, இவங்க சரியில்லை அப்படி இப்படின்னு, நம்ம இவங்க ரொம்ப கெட்டவங்க அப்படிலாம் சொல்லுவோம். அது சொல்லக்கூடாது. பத்ரிஜி சொல்றது நோ ஜட்ஜ்மெண்ட். யாரையும் ஜட்ஜ் செய்யாத அப்படின்னு. இது இது இவங்க அவங்க, இவங்க அவங்க, நீ எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்ல. இந்த குணம் வர வேண்டும் என்றால் தொடர்ந்து தியானம் செய்து புத்தகங்கள் வாசிக்கும் பொழுது எல்லோரிடத்திலும் ஒரு இறைத்தன்மையை பார்ப்போம். கண்டிப்பாக எல்லோரும் ஒரு ஆன்மஸ்வரூபங்கள் அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும். ஏதோ சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் மாறும், அவ்வளவுதானே தவிர நாம் அதுல போய் நாம மாட்டிக்க கூடாது என்பதுதான் இதில் உள்ள புரிதல். இந்த புரிதல் வேண்டும் என்றால் ஞானம் வேண்டும், ஞானம் வேண்டும் என்றால் தியானம் வேண்டும். நன்றி.